ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மினி vlog பார்க்கலாமா? காய்கறி எல்லாம் காலி ஆயிருச்சு, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பக்கத்திலேயே காளான் நூடுல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு காய்கறி முட்டை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆயிருச்சு, 6 மாசம் ஆச்சு இந்த மாதிரி வெளியில எல்லாம் போய். ரொம்ப டைட் ஷெட்யூலா போயிட்டு இருக்கறனால எங்கேயுமே போறதில்ல. சரின்னு காய் வாங்குற சாக்குல காளான் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த 2 பாவக்காய் வந்து 30 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இன்ஸ்டாமார்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது 1/4 கிலோ 40 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பாவக்காய் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே 20 ரூபாய் கூறு தான் வச்சிருப்பாங்க. அங்கேயே பாவக்காய் மட்டும் 30 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாவக்காய் ரேட் அதிகமாட்டு இருக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. முருங்கைக்காய் 20 ரூபான்னு வாங்கினேன். தக்காளி 2.5 கிலோ 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் முட்டையெல்லாம் இந்த ஒரு அட்டையா வாங்கும்போது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். அதனால அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 வாரத்துக்கு அதுவே தாட்டும். எங்க பார்த்தாலும் நகாப்பழ சீசன் தான். சுத்தி சுத்தி நிறைய கடை இருந்துச்சு. 1 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. 1/2 கிலோ மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த பிளம்ஸுமே வந்து போட்டிருந்தாங்க. கண்ணை பறிக்கிற கலரா இருந்துச்சு. பாக்குறதுக்கு நல்ல பழுத்து சூப்பரா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கிழங்கு ஃப்ரூட்ஸ் காய்கறி அளவா தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி காய்கறி எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால பார்த்து வாங்கியாச்சு. அன்னைக்கு மதியானத்துக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருந்தேன். எப்ப கருவாட்டு குழம்பு, வெண்டைக்காய் புளி குழம்பு, கத்திரிக்காய் புளி குழம்பு எல்லாம் செஞ்சா அந்த அன்னைக்கு மேக்சிமம் நைட் வந்து கோதுமை தோசை செஞ்சிருவேன். கோதுமை தோசைக்கும் அந்த குழம்புக்கும் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கருவாட்டு குழம்பு கோதுமை தோசை தான் அந்த அன்னைக்கு செஞ்சேன். இட்லி தோசை மாவு காலி ஆயிருச்சு. ஊற வைக்கிறதுக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு நாளைக்குன்னே போயிட்டு இருக்கு. இந்த இட்லி தோசை மாவு இல்லைனாலே என்ன டிஃபன் செய்யறதுங்கிறது பெரிய தலைவலி தான். தேங்க்யூ.